நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஜீவ சகாப்தன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். இது ரொம்ப ஆரோக்கியமான அணுகுமுறை அப்படின்னு ரெண்டு தரப்புக்கும் கிரெடிட் கொடுத்து பார்க்கணும் இல்லையா? இதை அணுகிய முதலமைச்சருக்கும் இதை எந்த விதமான தயக்கமின்றி நான் சந்திக்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கொண்ட முன்னாள் முதலமைச்சருக்கும் கிரெடிட் கொடுத்து இது ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறை, தமிழ்நாட்டு அரசியலில் மலர்ந்திருக்கக்கூடிய புதிய நல்ல அணுகுமுறை அப்படின்னு பார்க்கணும் இல்லையா ஜீவா சார்? உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு அணுகுமுறை தான். ஏன்னா காமராஜர் விசஸ் அண்ணா காலகட்டம் இருக்கும்போது அண்ணாவை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணி மேடையில பேசும்போது ஒரு லிமிட்டுக்கு மேல காமராஜர் சொல்வாராம், ஏப்பா மக்கள் பிரச்சனையை பேசுங்கப்பா, எதுக்கு அண்ணாதுரையை பத்தியே திட்டுறேன்னு கேட்பாராம் காமராஜர். அதே மாதிரி முதலமைச்சர் ஆன உடனே போய் காமராஜரிடம் ஆசீர்வாதம் வாங்கினார் அண்ணா அப்படிங்கறத திமுக காரங்களும் பெருமையா பேசுவாங்க, காமராஜர் காரங்களும் பெருமையா பேசுவாங்க. அதே போல எம்ஜிஆர் அவரோட வாகனத்துல போகும்போது சிலர் கருணாநிதி அவர்களை பத்தி கடுமையா பேசும்போது இறக்கி விட்டார்னு சொல்லுவாங்க. கருணாநிதினு சொல்லும் போது எம்ஜிஆர் சொன்னாராம், இதெல்லாம் நமக்கு வயசு தெரியாது, ஆனா இதை நீங்க சொன்னது உங்களுக்கும் அந்த வயசு கிடையாதுன்னு எனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேருமே கிடையாது. ஆனா அதை நான் பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். காரை விட்டு, அதாவது என்ன சொன்னார்னா, அவன் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி கருணாநிதினு சொல்றப்ப அவருடைய இலக்கியம் பேச்சு எழுத்து தெரியுமா உனக்கு கலைஞர் யாருன்னு, நீ இறங்கு முதல்ல, நீ உனக்கு என்ன தெரியும் கலைஞரை பத்தி அப்படின்னு எம்ஜிஆர் எப்ப அவர் சிஎம் இருந்தப்ப அப்படி சொன்னதா சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப நம்புறதுக்கே ரொம்ப இதா இருக்குன்னா, ரெண்டு பேரும் அவருடைய எதிர்ப்பு தான் இருந்தாலுமே கலைஞர் மீது இப்படி ஒரு நட்பு பாசம் எம்ஜிஆருக்கு இருந்திருக்கு. அது ரெண்டு பேரும் திமுக இருந்தாங்க, நண்பரா இருந்தது வேற. பட் ஆனா நான் திருச்சி வேலுசாமி அவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், காமராஜர் இதே மாதிரி பதவியிலிருந்து அவர் தோற்ற எலெக்ஷன்ல உடனடியா அண்ணாதுரை அங்க வந்தார் அப்படின்னும் ஓடோடி போய் அவர் திரு காமராஜர் அவர்கள் வரவேற்றதான் நினைவு எனக்கு. அவர் திருச்சி வேலுசாமி சொல்லி நினைவு எனக்கு. காரை திறந்து விட்டுட்டு அவர் என்ன சொன்னார்னா, நான் என்ன நீங்க காரை திறக்கலாமா காமராஜர், இவர் ரொம்ப கரெக்ட் ஆயிட்டாரு அண்ணா. உடனே சொன்னாரு, நான் திறந்தது அண்ணாதுரைக்கு இல்ல, முதலமைச்சர் காரு அப்படின்னு. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் நீங்க, என் சாமானியன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, முதலமைச்சர் காரை நான் திறந்துதான் விடுவேனாரா அண்ணா அப்படி நெகிழ்ந்து போய் ஐயா அப்படின்னு இது பண்ணிருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான அரசியலுங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம தமிழ்நாடு வெட்கப்படணுங்க. வட இந்தியால இந்த அரசியல் நிறைய இருக்குங்க. ராகுல் காந்தியும் மோடியும் பக்கத்துல உட்கார்ந்துட முடியும், சோனியா காந்தியும் மோடி. பட் சார், ஐ பெக் டு டிஸ்அக்ரி. அது வட இந்தியால மறைந்து வரத பார்க்கின்றோம். இன்னைக்கு ரொம்ப அரிதான ஃப்ரேம்ஸ்ல தான் திரு ராகுல் காந்தியும் நரேந்திர மோடி எப்பப்பெல்லாம் சேர்ந்து செயல்பட வேண்டுமோ அப்ப அவங்க செயல்படுறதே இல்ல. ரொம்ப சமீபத்துல தான் திருமதி சோனியா காந்திக்கு உடம்பு சரியில்லைன்னு விசாரிச்சாங்க. தமிழ்நாட்டுல கூடுது, வட இந்தியால குறையுது. அது நம்ம இந்த மத்திய அரசு இந்த தேசிய அளவுல அது காங்கிரஸை குறை சொல்றதா இல்ல நரேந்திர மோடியை குறை சொல்றதான்னு தெரியல. அது அந்த இதுக்குள்ள போல வட இந்தியால குறையுதுங்கிறத நம்ம சேர்த்து பார்க்கிறோம். ஆமா ஆமா, இல்ல தமிழ்நாட்டுல தாங்க அது மோசமா இருந்தது. ஏன்னா 90களுக்கு பிறகுதான் அது ரொம்ப மோசமானது. இப்படி எந்த அளவுக்குன்னு உங்களுக்கே தெரியும். தாமரைக்கனி இறந்த போது அவர் பையன் போக முடியாத சூழல் இருந்தது. என்னன்னு கேட்டா அவரு திமுக, அதாவது ஏதோ கட்சி மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது அப்பா அளவுக்கு போக முடியாது, மகள் கல்யாணத்துக்கு போக முடியாத தந்தைகள் உண்டு. அதெல்லாம் ரொம்ப அருவருப்பான விஷயங்கள். 90களுக்கு பிறகு ரொம்ப அசிங்கமாயிருச்சு. இந்த கூட்டணியில இருந்தா அந்த கூட்டணியை சேர்ந்தவங்களை பார்த்து ஒரு வணக்கமோ சிரிப்போ வச்சா கூட அடுத்த நிமிஷம் ஏதோ நடக்குது. ஏன்னா அந்த மாதிரியும் நடந்திருக்கு. பெரும்பாலும் திருமண சம்பந்த பத்திரிகையில் கொடுக்குற இடத்துல எல்லாம் கூட்டணி பதிவாயிருக்கு. பாமக அது நடந்தது கடந்த காலத்துல எல்லாம் நமக்கு தெரியும். அதனால ஒருத்தர் சிரிச்சு பேசினாலே கூட்டணிக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு கேட்கக்கூடிய நிலை. அதை ஏன் கட்சியை தாண்டி ஒரு எதிர்கட்சி அதிமுக நட்பா என்னன்னு பேசக்கூடாது. ஆனா கீழ் மட்டத்துல ஒன்னா பேசிக்குவாங்க. இப்ப ரொம்ப காமெடிலாம் சொல்லவா உங்களுக்கு, ஆண்டிப்பட்டியில ஜெயிச்சிருக்க லோகிராஜன் திமுக அவரை எதிர்த்து போட்டுட்டு போஜராஜன் தம்பி. இன்னொன்னு அந்த ரேஸ் தான் எல்லா காலத்துலயும் பாத்துருக்கோம். போன எலெக்ஷன், அதுக்கு முந்தின எலெக்ஷன் அவங்க ரெண்டு பேரும் மாத்தி போட்டு போடுவாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் இது இனி ஒரு திசையாக இருக்கும் அப்படின்னு பாக்குறதா, இல்ல ஒரு அபரேஷனாக ஒரு தனி நிகழ்ச்சியாக ஒரு புது இயல்பு செட் ஆன அப்புறம் அந்த கசப்புகள் தொடரும்னு நீங்க அஞ்சறீங்களா? இல்ல, அதுக்கு காரணம் இப்ப திமுக மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல இருந்து உங்க புது பேட்டர்னா விஜய் ஒரு ஜென்சி வைப் பண்ணுவது, சமூக வலைதளங்கள், இளைஞர்கள், இந்த கான்செப்ட்ல இருந்து வந்திருக்கிறாங்க. இப்ப விஜயே அந்த தன்மையை உணர்ந்திருக்காருன்னு தான் நினைக்கிறேன். நம்ம ஒரு மாதிரி இளைஞர்கள்ட்ட இருந்து வந்திருக்கோம். அவங்க என்ன இருந்தாலும் அரசியல் முதிர்ச்சி பெற்ற காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், நம்மள ரொம்ப இளைஞர்கள் புதியவர்கள்ங்கிற அந்த பார்வை இருக்கு. அப்ப நம்ம இன்னொரு கான்செப்ட நம்ம ஈர்க்கக்கூடாது. இப்ப பாருங்க, 45-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு விஜயோட அந்த அரசியல்
பாராட்டுற இதை வந்து நீங்க என்ன சொல்லி விமர்சிப்பீங்க? பட் டு கூல் த டெம்பர்ஸ் டவுன் இது ரொம்ப அவசியம் இல்லை. ஏன்னா மேல் மட்டத்தில் நம்ம பார்த்துருக்கோம், அவங்க விமர்சனம் செஞ்சா கூட தலைவர்களுக்கு, பார்க்காத தலைவர்களுக்கு கூட கம்யூனிகேஷன் சேனல்ஸ் உண்டு. செல்வி ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் அவங்க பார்க்காட்டி கூட உரையாடுறதுக்கான கம்யூனிகேஷன் சேனல்ஸ் உண்டு. அது கூட நம்ம எல்லா கட்டத்திலையும் பார்த்துருப்போம். இவங்க கூட ஏதோ ஒரு லெவலில் உரையாடிப்பாங்க. ஆனா கீழ்மட்ட தொண்டர்கள் அந்த கசப்பை வந்து பெரிய அளவுக்கு எதிரொலிக்கிறத பார்த்துருப்போம். அதை வந்து ரொம்ப விமர்சன பார்வை வச்சிருக்காங்க. இந்த டெம்பர்ஸை மேல்மட்டத்திலே கூல் பண்ணா அந்த அரசியல் தட்பவெட்பமே கூட கொஞ்சம் இயல்பான நிலை இருக்கிறதுக்கான சூழல் வரலாம், நிலையை கொண்டு வரணும். இப்ப எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் விஜய் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர், அவர் சீனியர், அவருடைய அப்பா வயது உடையவரை சந்திச்சு ஒரு கேட்கலாம், அரசியல் களம் எப்படின்னு கூட விவாதிக்கலாம். இதுல என்ன தப்பு இருக்கு? அல்டிமேட்டா தமிழ்நாடு, நீங்க போன முறை ஆட்சி செஞ்சுட்டீங்க, அரசியல் ரீதியா எதிரியா இருந்தா கூட அதை கேட்கலாம். காமராஜரை வந்து அண்ணாவை பார்த்து 6 மாசத்துக்கு விமர்சிக்காதீங்கன்னு சொன்னாரு. அவ்வளவு பெரிய பண்பாளர் காமராஜர். அப்பா வந்திருக்காங்கப்பா சின்ன பசங்கப்பா அப்படின்னு சொன்னாரு. அண்ணா வந்து காமராஜர் தோத்திருக்க கூடாதுன்னு சொல்லி அழுதாரு. அவர் ஜெயிச்சுட்டாரு. அவருக்கு அந்த வருத்தத்தை காமராஜர்லாம் தோத்துரு. என்னன்னா காங்கிரஸை தோக்கடிக்கதான் அண்ணா வேலை பார்த்தாரு. ஆனா அவர் என்ன நினைச்சாரு, சீனிவாசன் ஒரு மாணவரை நிப்பாட்டி, எப்ப பார்ப்பா காமராஜருக்கு எதிராக அவனை நிப்பாட்டுறேன், உனக்கு பெருமை அப்படின்னு நினைச்சாரு. அப்ப தோக்கடிப்பாங்கன்னு அவர் நினைக்கல. அது காரணம் காமராஜருக்கு. அண்ணா வருத்தப்பட்டது போல காமராஜர் சொல்லும் போது அவர் கை தட்டினாராம். இதுதான் ஜனநாயக வென்றதுன்னு அப்படின்னு அவர் சொன்னாருன்னு கூட சொல்லுவாங்க. எனக்கு எதிராக ஒரு மாணவன் ஸ்ரீனிவாசன் வெற்றி பெற்றிருக்கும் போது அது ஜனநாயகத்தோட வெற்றின்னு அண்ணா காமராஜரும் பார்த்தாருன்னு சொல்லுவாங்க. பட் அகைன் இந்த இடத்துல திரு விஜய் அவர்களோட பிரயாணித்த திரு ராதன் பண்டிட் கூட நமக்கு பேட்டி கொடுக்கும்போது விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காததுல வருத்தம், திமுகவை வென்றது மகிழ்ச்சி, ஆனால் ஸ்டாலின் அவர்கள் தோற்று போனதுல அவருக்கு சந்தோஷம் இல்லை, வருத்தம் தான் அப்படின்னு பதிவு செஞ்சார். அது உண்மை அப்படிங்கும் போது அது ஒரு பெருந்தன்மையான மனநிலை தான் நம்ம பார்த்தாகணும். விஜய் உண்மையிலே விஜய் அது வந்து வருத்தப்பட்டாரான்னு எனக்கு தெரியல. வருத்தப்பட்டிருந்தால் அது ஒரு ஆரோக்கியமான அரசியல் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா விஜயே வந்து VS பாபு ஜெயிப்பாருன்னு கண்டிப்பா நினைத்திருக்க மாட்டார். அதாவது ஒரு கணக்குக்கு நிப்பாட்டி இருப்பாங்க. ஏன்னா அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு தெரியாதா? ஏன் குளத்தூர் ஸ்டாலின் எதிர்த்து ஏன் விஜய் நிக்கல? அவரே நினைச்சிருப்பாரு அவரை எடுத்ததுக்கு நின்னுக்கிட்டுன்னு. இப்ப ஜெயலலிதாவை எடுத்து கலைஞர் எடுத்து எல்லாம் எப்பவுமே ஒரு டோக்கனா ஒரு கணக்குக்கு தான் ஆளை நிப்பாட்டுவாங்க. எப்படியும் அவங்க ஜெயிச்சிருவாங்க, அப்புறம் அவங்களோட டப் கொடுக்க வேணாம். இன்னொன்னு பெரிய பெரிய ஆட்கள் எதிர்த்தரப்புல தோக்குறத எந்த கட்சியுமே பெரிய லெவல விரும்ப மாட்டாங்க. இருக்கட்டும் அவங்களும் ஜனநாயகத்துக்கு வரட்டும், அது ஒரு மாதிரி இதா நினைப்பாங்க. அது மக்களுக்கு அனுதாபமா போயிடும். நீங்க வேற ஒண்ணு இல்ல, திமுக தோத்துருச்சுன்னுங்கிற கான்செப்டை விட ஸ்டாலின் தோத்துட்டாருனோட மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிம்பத்தி வந்துருச்சு திமுக மேல. அப்புறம் குளத்தூருக்கு அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு, 15 வருஷமான அந்த மண்ணோட எப்படி இருந்தேன்னு அவர் பேசினதை கேட்ட உடனே டக்குன்னு ஒரு மாதிரி மக்களே இவரை தோக்கடிச்சிருக்க கூடாதுன்னு ஒரு ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எந்த ஒரு கட்சியுமே முக்கியமான எதிர்கட்சி தலைவர்கள் தோக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க ஜெயிச்சிருவாங்க, ஜெயிக்கட்டும்னு நினைச்சுதான் கேண்டிடேட்டே போடுவாங்க, ஓரளவுக்கு இருக்கட்டும் அப்படின்னு. அதை மீறிதான் காமராஜர் தோத்தாரு, அண்ணாவே எதிர்பார்க்கல. சுகவனம் ஜெயலலிதாவை தோத்தது அது ஒரு பெரிய அலைங்க. 96 தேர்தல வந்து எதுக்குமே நீங்க முன்னுதாரணமா எடுத்துக்கவே முடியாது. பர்கூர்ல சுகவனம் ஜெயிக்க தோக்கடிச்சது அது ரஜினி, மூப்பனார், கலைஞர். அது ஒரு மாதிரி இப்ப வைகோ எல்லாம் பெரிய லெவல்ல திமுக ஓட்ட பிரிப்பார்னு எதிர்பார்த்தா வைகோ ஒண்ணுமே எல்லாம் போயிட்டாரு. ஒரே ஒரு CPM மட்டும் ஜெயிச்சுன்னு நினைக்கிறேன். நார்வேலா இங்கேன்னு தெரியல, ஜனதாவை இதை ஒண்ணு பெரிய அடி வாங்கினாரு மதிமுக. அவங்க பெரிய இத்தனைக்கும் மதிமுக ஓட்ட பிரிச்சும் திமுக அவ்வளவு பெரிய வெற்றியை ஜெயலலிதாக்கு எதிராக பெற்றுச்சு. ஆனால் 96 எலெக்ஷன் பல பேர் அந்த கசப்புகள் இருக்கும் போது கூட அவங்களோட மறைவுக்கு பிறகும் கூட திமுகவுடைய ஒரு வாசகம், சோரொட்டிகளா வந்த வாசகம், நீங்க ஆளக்கூடாதுன்னு தானே நினைச்சோம், வாழக்கூடாதுன்னு நினைக்கலையே அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம அதெல்லாம் நல்ல பண்பு. அது இல்லைங்க, கனிமொழி அவர்கள் சொன்னாங்க ஜெயலலிதா இறந்த உடனே எங்களோட ரோல் மாடல், அவங்களுடைய மனதைரியம் எனக்கு வந்து ரோல் மாடல். கனிமொழி சொன்னது, ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஜெயலலிதாமியார் இருந்த சட்டசபையில் நானும் இருந்திருக்கிறேன் என்பது பெருமை. இதெல்லாம் நான் கற்பனையா சொல்லல. கலைஞர் அவர்கள் சொன்னார்னு பேராசிரியர் சுபவி அவர்கள் சொல்வார். அவங்க வேறு சிலர்லாம் செல்வி ஜெயலலிதா விமர்சகம் செய்வோம், அவங்களுக்கு எதிராக நீங்க அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் இல்லப்பா, அவங்க இன்னைக்கு வந்து தொடக்கத்துல வந்தாங்க, இன்னைக்கு பரிமளிச்சு உயர்ந்திருக்கிறாங்க, அவங்க உயரத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு அவர் சொன்னதாகவும் கலைஞர் சொன்னதாக பேராசிரியர் சுபவி என்கிட்ட சொன்ன நினைவு இருக்கிறது. அதே போல செல்வி ஜெயலலிதா அவர்கள் பேராசிரியர் அன்பழகனுடைய உறவினர் வந்து அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் போது அவங்க
சிகிச்சையை மேற்பார்வை செஞ்சாங்க, உங்களுக்கு இல்லை நல்லா பார்த்துக்கோங்கன்னு டாக்டர் சிவகுமார் கிட்ட சொல்லி விட்டாங்கன்னு டாக்டர் சிவகுமார் அவங்களுடைய மருத்துவர் சொல்லி கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் அபரேஷனா இருந்தது, இன்னைக்கு இயல்பா மாறிட்டு வருமானால் அது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் தான். இல்ல இயல்பா மாறணும் இது. ஆனா அதுக்கு விஜய் முதலமைச்சர்கிட்ட நான் தந்தி டிவி வாயிலாவே கோரிக்கை வைக்கிறேன். இன்னைக்கு விமர்சனங்களை அவர் வரவேற்கணும். ஜெயலலிதாவோ கலைஞர் விமர்சனங்களை வரவேற்கிற அரசு தான் நிலைக்கும், ஜெயிக்கும், அந்த கட்சி தான் நிக்கும். விமர்சனங்கள் வரக்கூடாது. இன்னைக்கு ஒரு சட்டம் ஏதோ போட்டிருக்காரு, நான் இன்னும் முழுசா பார்க்கல. அதாவது முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக பேசினா ஐடிக்கள் முடக்கப்படும். இது டக்குன்னு உங்களுக்கு எதிராக மாறிடும். நீங்க நினைக்கிறீங்க இப்ப நீங்க ஸ்டாலினை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது. நான் மதிக்கிறேன். நேற்று நீங்க பெரியார் திடலுக்கு போன உடனே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஏன்னா திராவிட கட்சிகள் மட்டும் இல்ல, எனக்கும் பெரியார் தான் தலைவர். பெரியார் திடல் போன உடனே விஜய விமர்சனம் செஞ்சவங்களுக்கு கூட டக்குன்னு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துருச்சு. டக்குன்னு போறாரு, அங்க போய் சிலைக்கு மாலை வைக்கிறாரு. இன்னைக்கு பாருங்க ஸ்டாலினை பாக்குறாரு. இதெல்லாம் பாசிட்டிவ் வைப்ரேஷன். அதே சமயம் இதே மாதிரி உங்களை விமர்சனம் செய்யறவங்க இதையெல்லாம் நீங்க பொறுமையா கேட்கணும். குறிப்பா பத்திரிகையாளர்கள் விமர்சனங்களை நீங்க கேட்கணும். கேட்டாதான் அதுவும் நீங்க அந்த பண்பையும் வளர்த்துக்கணும். இது எப்படி ஒரு நல்ல விஷயமோ அது மாதிரி அந்த பண்பையும் நீங்க வளர்த்துக்கணும். இது உண்மையில ஒரு ஆரோக்கியமான அரசியல். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.